எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பூர்ணிமா ரவி இவங்க முதல்ல அராத்தி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதுலேயே ஓரளவுக்கு செம ஃபேமஸாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆசை யாரை விட்டுச்சு? தமிழ் சினிமாவுக்குள்ளே வரணும், ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பிக் பாஸில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பேர் தான் எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 70 நாளுக்கு மேலே இருந்தாங்க. ஆனால் பாருங்களேன், பிக் பாஸில் இருக்கும்போது செவப்பி அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம நயன்தாராவுக்கு தோழியா அன்னபுண்ணி அப்படின்ற ஒரு படத்தை கூட நடிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிற ஃபேஸ் கட்டு கண்டிப்பாக வந்துட்டு பூர்ணிமாவுக்கு இருக்குது. ஆனால் ஹீரோயின் ஃபேஸ் கட்டு இருக்கா? அது கொஞ்சம் டவுட் தாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஒரு மொக்கையான படம் எல்லோ, அதுக்கப்புறமா செவப்பி, இது ரெண்டுமே ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு பேரும் எடுத்து கொடுக்கல. ஒரு நாளாச்சு தேட்டரில் ஓடிச்சான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஹீரோயின் ஃபேஸ் கட்டிலன்னா அவங்களுக்கே தெரிய வந்துருச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. உச்சக்கட்ட கவச்சில் இறங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரிப்ஷன் போடாதவங்க தற்போது எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ்னும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப உச்சகட்டமாக கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வந்துட்டு பதிவேற்றம் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு மேடம்? ஸோ உங்களுடைய அந்த அராத்தி சேனலே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலும் உங்களுக்குன்னே இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அது ஒரு பெரிய சேனலாகவும் இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு என்னென்னவோ ஆசைப்பட்டு எங்கெங்கேயோ போய் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு முழு நேர கவர்ச்சி நடிகையாக மாறுவதற்கு தற்போது ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.